என்னன்னா நான் கூட அன்னைக்கு போனங்க அந்த செடித்தாங்கல பக்கத்துல என்ன ஊரு? ஐயோ அது பேரு அம்மங்கொல்லி மோடம். கம்மியாச்சு இது அம்மங்கொல்லி மோடம். நான் போய் அம்மங்கொல்லி அது அம்மங்கொல்லி மோடம் இல்லப்பா அமட்டங்கொல்லி மோடுன்னு சொன்னானுவா. யார் அமட்டன் பெண்ணு அப்படி சொல்றானுவா. திருவரங்கம் போனோம். அது என்ன ஊர்னு போய் நின்று பஸ் ஸ்டாண்ட்ல போய் திருவரங்கம் பத்து பிடிச்சி போகணுமே. எப்படின்னா நம்ம பகவானை பார்க்கக்கூடிய ஆளாச்சு. சரி நாம தான் டைகளாச்சு. அப்படி இருந்தாலும் பகவானை பார்த்துதான் போனோம். போய் பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பிட சொல்றோம். தேவடியாக போ தேவடியாக போ. தேவராடியார் குப்பம் பண்ணுது. அப்படி தேவடியாக போன்னு சொல்றானுவ. நாய்க்கண்ணா அது வராது போகட்டும். அது வர போகுது. அது எல்லாம் விடு. எதை முடிய கரைய முடியா யாரா பேசுவான்? அப்படி இருந்தாலும் இந்த நாடகம் இருக்கிறதே நங்கை நல்லூர் என்று சொல்ல முடியான நங்காத்தூர். அண்ணாமலை படையாட்சி மனையகார் அவர் மனையகார். இந்த நாடகத்தை எழுதிய ஆள் அவர்தான். அது மட்டும் அல்லாமல் இந்த முட்டத்தூர் செல்லி என்று சொல்ல முடியாத மந்தவாதி செய்ய சொல்றேன். காலத்துல கவர்மெண்ட் வேலை உள்ளவங்க ஒரு நாடகம் வைக்கிறாங்க, பாட்டு வைக்கிறாங்க. ஆமா கொஞ்சம் போ தங்கராசு மொத்தம் 108 பாட்டு வைக்கிறாங்க. அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஆமாங்க அது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். பாட்டு எழுதி அரசு பள்ளி பொண்டட ஒருத்தவங்க சோறு போறானுங்க. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் உள்ள எனக்கு எழுதிய பாடல் எப்பேற்பட்ட பாடல் எப்படி விளக்கும்? வீர தீர சூரன் வந்தனே. வீர தீர சூரன் வந்தனே. விகண்டா விகடம் சூரன் வீரன் வந்தனே. இதுதான் நங்கநல்லூரை சார்ந்த அண்ணாமலை கவுண்டர் சொல்ல முடியாது ஐயா அவர்கள் இயற்றிய நாடக பாடல். இந்த நாடகம் இருக்கிறது. ஆமா ஏன் இந்த நாடகத்தை எப்ப எழுதுனாங்க? எத்தனாவது பதிப்பகம் தெரியுமா உனக்கு? எப்படி தெரியும்? 1923. எப்ப 1923 6ஆம் பதிப்பகம். ரத்தன் நாயக்கர் முதலியார் புக்ல அச்சு பிரசருக்கு பாத்தியா? அதுல போட்ட நாடகம் இந்த நாடகம். அது மட்டும் கிடையாது. இந்த செங்க கதிரவன் என்ற பதில் அதிக வள முடியாது பாருமே. இந்த நாடகம் கர்ணமோச நாடகம் இருக்கு பாத்தியா? அதுல கதிரவன் அளித்த பலன் அதிக பல முடியும் பாருமே. கதிரவன் என்ற மைந்தன் அதை எழுதிய முடியும். ஆமா கருணாபிஷேகன் வந்து அதை எழுதிய ஆசான் முட்டத்தூரை சார்ந்த வரராஜி கவுண்டர். வரராஜ கவுண்டர் அவர் எழுதிய நாடகம் தான் இந்த நயினார் செல்லி என்று சொல்ல முடியாத முட்டத்தூர் செல்லியம்மன் நாடகம். இந்த நாடகம் இதுக்கு இன்னொரு நாடகம் இருக்குதா? அந்த நாடகத்தை தழுவி எழுதிய நாடகம் தான் இந்த நாடகம். அப்படி இருந்தாலும் இப்ப சமீப எனக்கு தாயார் தந்தையார்
எப்படி புரிந்தது? ஆ, என்னடா இல்லையா